கடைவீதியில் ஒருத்தரை பார்க்குறீங்க, எங்கே சார் இங்கே இல்லைங்க தங்கமெல்லாம் விலை ஏறிக்கிட்டே போகுது, அதனால ரூபா நோட்டுக்கும் மதிப்பில்லை, அதனால என் பொண்ணுக்கு கல்யாணம் சித்திரை மாதம் வச்சிருக்கேன், நகை வாங்க வந்தேன். இன்னொருத்தர், நான் நெல் வாங்க வந்தேன். நீங்கள் சித்திரை மாதம் வரைக்கும் இருப்பீங்கிற நம்பிக்கையில் தான் நகை வாங்குறீங்க. இந்த வருஷம் பூரா சாப்பிடுவீங்கன்னு நினச்சி தானே நெல் வாங்குறீங்க. நாளைக்கு காத்தால இட்லி திம்பிங்கன்னு நினச்சி தானே இட்லிக்கு மாவு அரைக்கிறீங்க. அதுக்கு பதிலாக நம்ம எப்போ செத்து போவோன்னு கடவுள் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னு ஒருத்தர் சந்திச்சா என்ன கேட்பீங்க? ஏன் சார் நீங்கள் எப்போ போகிறீங்க? எனக்கு இன்னும் 4 நாள் இருக்கு. ஐயோ எனக்கு 4 மணி நேரம் தானே இருக்கிறேன், என்ன பண்ணுவேன்? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியை திறந்து விட்ட மாதிரி. அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அந்த இன்னும் 5 நிமிஷத்துல உயிர் போகுது, எனக்கு ஒரு தயிர் வடை கொண்டாங்க கேட்கறமே, எனக்கு இன்னும் 10 நிமிஷத்துல உயிர் போகுது, என் பெண்டாட்டி இங்க கூப்பிட்டு உட்கார வச்சு சினிமா பேசலாம், ஹார்ட் அட்டாக் தெரியல. அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்முடைய மரண பயத்தை, மரணத்தை நமக்கு தெரிவிக்காமல் வைத்திருக்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஆண்டவனை நாம் வணங்கித்தான் ஆகணும், அந்த பக்தி செய்துதான் ஆகணும். அதுதான்